ஆன்மீக அன்புக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழோடம் உத்தராயணம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி 6/4/2025 ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஸ்ரீ ராம நவமி. இன்றைய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. இன்றைய குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:09. இன்றைய திதி இன்று அதிகாலை 1:07 வரை அஷ்டமி, பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:31 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1:07 வரை பவம், பின்பு பிற்பகல் 12:46 வரை பாலவம், பின்பு கௌளவம். இன்றைய நேத்திரம் இன்று காலை 9:59 வரை ஒரு கண், பின்பு 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 10:31 வரை கேட்டை, பின்பு மூலம். கேட்டைக்கு மூலத்துக்கு சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனை பார்த்திங்கன்னா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். அந்த எண்ணங்கள் கைவிடக்கூடிய நாள் அமைப்போது உங்களுக்கு. மாணவர்களுக்கு கொஞ்சம் நினைவாற்றலாம் மேம்படக்கூடிய ஒரு கல்வியில் ஒரு உயர்நிலை அடையக்கூடிய நிலை ஏற்பட போது, உறவினர்களில் கொஞ்சம் ஒரு ஒத்துவாய் சூழல் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையுது. இந்த நீர்நிலை சார்ந்த பணிகள் இருக்கக்கூடியன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய அதிரடியான செயல்கள் மூலம் ஒரு புதிய போட்டியெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு. புதிய உணவுகளை உண்ணும்போது கொஞ்சம் கவனமாக வெளி உணவுகள் தவிர்ப்பு நல்லது உங்களுக்கு. விவசாய பொருட்கள் மூலம் நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்டம் சாம்பல் நிறம். ரிஷபராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன முயற்சி, அந்த முயற்சிக்கேற்ற ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு லாபத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. சிறு தூர பயணங்கள் மூலம் உனது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கிடைக்கும் போது உங்களுக்கு. விளையாட்டு தொடர்பான சில செயல்பாடில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகும். உடன் பிறந்தாலும் கொஞ்சம் எல்லாச்சும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலே இருக்காங்க உங்களுக்கு. இதுலேயும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை முன்னாடி கண்டே கிடைக்கும் போது உங்களுக்கு. உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது ஒரு நலம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிதுனராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும், வீட்டு தேவை நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் உடன் பிறந்ததை கொஞ்சம் அனுசரித்து போகிறது பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கிடைக்க போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் புதிய நபர்களுடைய அறிமுகம்லாம் கிடைக்க போது உங்களுக்கு. வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு காலகட்டமாக அமையுது. கொஞ்சம் உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிங்க. நீங்கள் பணி நிமித்தமாக சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது உங்களுக்கு. ஒரு புகழ் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை கொஞ்சம் புது வாய்ப்புகள்லாம் கிடைப்பது வாய்ப்பில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் அடுத்தடுத்து கொண்டு போகிறது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த வியாபாரத்தை நீங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு நல்ல லாபத்தை பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக அமைந்ததுனால உங்களுக்கு. உங்களுடைய செயல்பாடில் இதுவரைக்கும் இந்த தடைகள் என்னென்னு அறிந்து நீங்களே அந்த தடைகளை நீங்கள் உடைக்கக்கூடிய, தடைகளை கடந்து செல்லக்கூடிய காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு. பொது வாழ்வில் கொஞ்சம் மாறுபட்ட சூழல் தான் இருக்கும். அதையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் விளையாட்டு சார்ந்த சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸ்போர்ட்ஸ் அன்பு கொஞ்சம் கவனமாக தான் ஸ்போர்ட்ஸில் உங்களால் நல்ல ஒரு வெற்றியை பார்க்க முடியும். தற்பெருமை பேச்சை தவிர்த்துடுங்க. எல்லாம் நான் தான் என்னால் முடியும்னு பெரிய நம்மளை பற்றி கொஞ்சம் தற்பெருமை பேச்சை தவிர்த்தாலே உங்களுடைய முன்னேற்றம் கிடைக்க போது உங்களுக்கு. எதிலும் கொஞ்சம் முழுமையின்றி ஒரு அறகுறையாக நீங்கள் ஈடுபடக்கூடிய நபராக இருக்கீங்க. அதில் கொஞ்சம் பார்த்துங்க. நீங்கள் உடைய குணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாற்றம் காணப்பட போது ஒரு உயர்வு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சிம்மராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத வரவெல்லாம் இருக்க போகுது. அந்த வரவு கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் அந்த வரவு உங்களுக்கு கை கண்டிப்பாக வந்துட போகுது. உங்களுக்கு உடைய சகோதர வேலை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் செல்லாமல் ஒரு மருத்துவரை போய் பார்த்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. வாகனங்களால் சில விடயங்கள் ஏற்பட போகுது. அதனால் வாகனம் ஓட்டும்போது, விற்கும்போது, வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரம் சார்ந்த சில முதலீடை கொஞ்சம் நீங்கள் அதிகரிக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸில் வந்து அடுத்த போகிறது உங்களோட அதிக முதலீடு செய்த காலகட்டங்கள் கண்டிப்பாக நீங்கள் முதலீடு செய்யணும். கொஞ்சம் படிப்படியாக செய்கிறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையற்ற பயனற்ற மற்றமெல்லாம் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கூறுவதை விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி உத்தியோகத்தில் கொஞ்சம் பணி செய்யறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் எதிர்பாராத சில பயணங்கள்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கண்டிப்பாக கொடுக்க போது உங்களுக்கு உடைய முயற்சிகள் மேம்படும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய தன வரவுகள்லாம் கொஞ்சம் அதிகரித்து உங்களுடைய சேமிப்பு அதிகக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு எந்த விஷயம் கொஞ்சம் திட்டமிட்டு செய்த அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸாக முடிய போகுது. உங்களுக்கு நவீன இந்த மின்னணு சாதனங்கள் மீதான ஆர்வம் ஆசையும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் உங்களுடைய மேலதிகாரில் ஏற்பட்ட கொஞ்சம் மனக்கசப்புகள் சங்கடங்கள்லாம் உங்களுக்கு நீங்கக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்களா. ஒரு பணி செய்யறதுல எந்த விதமான குறையும் இல்லாமல் சிறப்பாக இருக்க போகிறீங்க. நீங்கள் உடைய சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் அமைது. உங்களுக்கு மாணவர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களில் ஏதாவது பிளான் பண்ண அந்த பயணங்கள் உங்களுக்கு கைகூட போகுது. உங்களுக்கு ஒரு லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அன்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்க போகுது. அதுபோல் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அசையா சொத்துக்கள் மீது உங்களுடைய முதலில் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல ஒரு ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்கும், நல்லா கை கொடுக்கணும். உதவி தேவைப்படும்பொழுது மக்கள் தொடர்பு இருக்கிற அன்புகள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன சூழ்நிலை தகும்போது பேசுவதுக்கு கொஞ்சம் தயாராக இருங்க. சிந்தனைகளில் ஒரு தெளிவாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு தாய்மான் வீட்டில் ஒரு எதிர்பார்த்த உதவி கிடைக்க போது. உங்களுக்கு குடும்பத்தினருக்கு ஒரு ஆதரவாக நீங்கள் செயல்பட போகிறாங்கன்னா உங்களுக்கு குடும்ப சார்ந்த விஷயத்தில் சப்போர்ட் கிடைக்க போது. ஒரு நன்மை நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைக்கிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய அந்த தற்பனை பேச்சுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பற்றி நீங்களே பெருமையாக பேசுவதை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்தாலே குறைத்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நிறைய அனுபவம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண. உங்களுக்கு உடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. முன் யோசனை இல்லாமல் எதையும் செய்யாதீங்க. ஒரு விஷயத்தை செய்ய முடியும் யோசித்து செய்யலாமல் நல்லதானே கெட்டதானே கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அதை பற்றி தெரியலாம் மற்ற தெரிஞ்சவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெறுவது நல்லது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் யோசனை இல்லாமல் எதுவும் செய்வதை தவிர்த்துடுங்க. வெளியூர் தீர்க்க யாத்திரை வெளியூர் கோயிலுக்கு எதாவது போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. அதுக்கான வாய்ப்பாங்க. உங்களுக்கு புதிய துறை சார்ந்த திறகலாம் இருக்க போது உங்களுக்கு ஒரு சுகம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் கரும் சிகப்பு நிறம். தனுசு ராசின்னு பார்த்துட்டு உங்களுக்கு உடைய மறைமுகமான எதிர்ப்பெல்லாம் கொஞ்சம் தானாக விலகக்கூடிய காலகட்டம் அமைகிறது. உங்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் அலைச்சல் அதிகரிப்பதெல்லாம் கொஞ்சம் பலதரப்பட்ட சிந்தனைகள்லாம் வந்து ஒரு குழப்பக்கூடிய ஒரு நிலையும் ஒரு நிம்மதியற்ற நிலையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் கவனமாக இருங்க. பிறரை நம்பி எந்த பொருளும் தயவுசெய்து ஒப்படைக்காதுங்க. உங்கள் வேலையை இருந்தாலும் அந்த வேலையை நீங்களே இருந்து முடிச்சுட்டு போங்க. அடுத்தவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதுங்க. அடுத்த நம்பி எந்த வேலையும் விட்டுட்டு போகிறதை தவிர்த்துடுங்க. ரொம்ப உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் கொஞ்சம் போகும்போது அமைதியாக இருப்பது நல்லது. உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. யாருக்காவது ஜாமீன் கேட்டு போகிறது, கடன் வாங்கி தரது இந்த விஷயங்கள்லாம் தயவு செய்து வேண்டாம். கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இலக்கியம் சார்ந்த பணிகள் அன்புகளுக்கு நல்ல ஒரு கற்பனை வளம் மேம்பட போகுது. உங்களுக்கு மனசில் பொது விதமான தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனம் விட்டு பேசுகிற விஷயங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்க தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு மனசில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உயிர் அதிகாரிலாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. ஒரு சாந்தம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். கும்பராசின்னு பார்த்துட்டு உங்களுக்கு முக்கியமான ஒரு பிரமுகரை சந்திப்புலாம் ஏற்பட போது உங்களுக்கு வெளியூர் பணிகளை ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க. தொழிலில் கொஞ்சம் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. உத்தியோக பணி நல்ல ஒரு மேன்மையும் புது புது வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையாக அமைது உங்களுக்கு. நண்பர்களாக அனுகூலம் ஏற்பட போது இந்த உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி ஒரு தெளிவு பெறக்கூடிய காலகட்டமாக நாளாக இருக்குது. ஒரு யோகம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மீனராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் புது புது தேடல்கள்லாம் ஏற்பட போது உங்களுக்கு. உடைய உறவினை பற்றிய ஒரு புரிதலும் ஏற்பட போது உங்களுக்கு. உத்தியோகத்தை கொஞ்சம் அலைச்சல் அதிகக்கூடிய நாளாக இருக்குது. இந்த சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் அதிகக்கூடிய காலகட்டமாகும். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு. இலக்கிய பணிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. உயர்கல்வி சார்ந்த ஒரு தெளிவு பிறக்க போகுது. இந்த +2க்கு அப்புறம் இதுதான் படிக்கணும், இங்கே தான் படிக்கணுன்ற ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போது மாணவர்களுக்கு ஒரு அமைதி வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமைய வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.